டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அந்த மீட்டிங்லேயே ஒரு பாதிக்கப்பட்ட இளஞ்சிறுமியை வந்து அவங்க மேலே ஒரு சில குற்றச்சாட்டுகளை சுமத்தி இதை ஓப்பனாகவே ஸ்டேஜில் வந்து பேசின விஷயம். அப்படி ஒரு கலெக்டர் என்ற ஒரு போஸ்ட்டில் இருக்கிறவர் வர அந்த விஷயத்தை பேசும்போது ஒரு இடமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டுமே போதும்னு நினைக்கிறீங்களா அட்வொகேட்? இல்லை, இது வந்து ஒரு மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் போகும்போது இந்த ஒரு தீர்ப்பு ஒரு மகத்தான தீர்ப்பு. இந்த தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மைனர் ஒரு சைல்டு பாதிக்கப்பட்டாலும் சரி, ஒரு மேஜர் அடல்ட் ஒரு செக்ஷுவல் அஃபென்ஸில் பாதிக்கப்பட்டாலும் சரி, சம்மந்தப்பட்ட சட்டங்களில் இது வந்து வெளியிடப்படுறது குற்றம் இருக்குது. டிஃபென்ஸில் கிராஸ் எக்ஸாமின் பண்ணும்போது கூட அந்த குழந்தைய நேரில் பார்த்து பண்ணாமல் ஒரு ஸ்க்ரீன் போட்டு பண்ணணும்னு சொல்லி இப்போ போக்சோ கோர்ட்லாம் அப்படி தான் இப்போத்துக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கு. 3 வயசு 4 வயசு 5 வயது குழந்தைகள்னால கண்டிப்பாக எக்ஸாக்டாக ஐடென்டிஃபிகேஷனை வந்து கண்டிப்பாக அவங்க அசர்டைன் பண்ணி உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. சம்பவம் நடந்திருக்குன்னு போலீஸ் எப்படி சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்களோ அதை சார்ந்து அந்த வழக்கை ஒத்தி இருக்கிற எல்லா சாட்சிகளோட விசாரணையில் என்ன சாட்சி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பார்த்து தான் நீதிமன்ற முடிவு எடுத்துக்கொள்ளப்படும். இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் ராஜ்குமார் பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போது ரீசெண்டாக வந்து இந்த போக்சோ சட்டத்தின் கீழ் வந்து பலரும் வந்து அரசு செய்யப்படுறாங்க. இந்த ஒரு வருஷத்துலேயே பார்க்குறோம், குறுகிய இந்த மாத காலத்திலே வந்து 100க்கும் மேற்பட்ட போஸ்கோ வழக்காக இருக்கட்டும், அது இல்லை அப்படின்னாலும் இந்த பாலியல் வன்கொடுமை போன்ற விஷயங்கள் வந்து நடக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம், அவங்களுடைய ஐடென்டிட்டியை வெளியிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே நார்மலாக தெரியும். அதை தாண்டி அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ வந்தப்போ அது எப்படி பிளாஸ்ட் ஆச்சுன்னு பார்த்தோம். தற்போது வடபழனியில் ஒரு குழந்தைக்கு எதிராக நடந்த பாலியல் வன்கொடுமையை தொடர்ந்து நியூஸ் 24x7 அப்படின்ற சேனல் வந்து அந்த குழந்தையோட ஐடென்டிட்டியை வெளியிடுறாங்க. ஸோ இதற்கு அந்த கேஸ் வந்து இப்போ தானாக கோர்ட்டை முன் வந்து அந்த கேஸை எடுத்திருக்காங்க. ஸோ இப்படி வந்து இது ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டும் சேனல்ஸ் வந்து இதை பண்ணுறது. ஸோ கோர்ட் இதுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க, எந்த மாதிரியான வழக்கு போட்டிருக்கு இது மேலே? இல்லை, போக்சோ ஆக்ட் பொறுத்தளவுக்கு 2012 இந்த சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டம் இயற்றப்பட்ட நாள், நடைமுறைக்கு வந்த நாள்லேருந்து இந்த குழந்தைகள் சம்பந்தமான ஒரு செக்ஷுவல் அஃபென்சஸ் சம்மந்தமான ஒரு விஷயங்களை வெளியிடக்கூடாது, பப்ளிஷ் பண்ணக்கூடாது, மீடியா இதை எப்படி கையாள வேண்டும், ப்ரொசீஜர் ஃபார் மீடியா என்று அதில் தனியாக செக்ஷன் 23ன்னு அதில் வரையறுக்கப்பட்டிருக்கு. ஸோ அது இப்போது சமீபத்தில் இல்லை, இது ரிப்பீட்டடாக இந்த மேட்டர்ஸ் வந்து நியூஸில் வந்துட்டு இருக்கிறதுனால, செய்தித்தாள்லேயும் டிவி சேனல்ஸ்லேயும் வந்துட்டுருக்கிறதுனால இந்த விஷயங்களை பற்றி இப்போ பேசுகிறோமே தவிர, சட்டம் இயற்றப்பட்டு நடைமுறை கொண்டு வந்த நாளில் இருந்தே கடந்த 13 வருஷமாக இந்த சட்டம் இருக்கிறது தான். ஸோ இது வந்து இப்போ சமீபத்தில் நடந்த நீங்கள் கேட்ட பிரச்சனை ஒரு விஷயம், நீதிமன்றத்தை அணுகின விஷயம் என்னென்றால், ஒரு வழக்கில் ஒரு போக்சோ ஆஃபென்ஸில் வடபழனி காவல் நிலையம் போலீஸ் ஸ்டேஷன் சேர்ந்த ஒரு வழக்கில் அந்த பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையின் பெற்றோர் வந்து ஒரு வழக்கை வந்து தொடுக்கிறார்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குழந்தையோட போக்சோ ஆஃபென்ஸில் வந்து நியூஸ் 24 நியூஸ் தமிழ் 24/7 மீடியாவில் நியூஸை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, அது வந்து அஃபென்ஸு. ஸோ அதை வந்து கோர்ட் வந்து காக்னிசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க. அந்த கேஸ் வந்து விசாரணைக்கு எடுத்த போக்சோ ஸ்பெஷல் கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, எஃப்ஐஆர் பதிவு செய்ய டைரக்ஷன் போட்டுறாங்க வடபழனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு. வழக்கு பதிவு செய்யப்படுகிறது நியூஸ் 24/7 மேலே. அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த நடைமுறையை டெக்னிக்கல் கிரவுண்டில் வந்து அவங்க சேலஞ்ச் பண்ணுறாங்க. எஃப்ஐஆர் வந்து போடப்பட்டுறக்கூடாது, வேணும்னா காக்னிசன்ஸ் கோர்ட்டே எடுத்துக்கலாம், ஸ்பெஷல் கோர்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதை விசாரித்த உயர்நீதிமன்றம் கடந்த வாரம் 3 மார்ச் அன்னைக்கு ஒரு தீர்ப்பு போட்டிருக்கு. அந்த தீர்ப்பு இந்த சரியான தருணத்தில், ஏன்னா இந்த போக்சோ அஃபென்ஸ் வந்து பல இடங்களில் பல மாதிரியாக பல இன்ஸ்டிடியூஷன் ஸ்கூல்ஸு பல இடங்களில் நடந்தாலும், இது வந்து சமீப காலமாக மிகவும் பேசப்பட பொருளாக, விவாத பொருளாக இப்போது நம்ம ஊடகங்கள்லேயும் பத்திரிகைகள்லேயும் இதை வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து இப்போது இது ரிப்பீட்டாக வரும்போது தான் இதை பற்றிய விழிப்புணர்வு, இதில் உள்ள என்ன சட்டம் சொல்கிறது, இந்த சட்டம் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, இதுக்கு தண்டனை என்ன, இந்த இவ்வளோ விஷயங்கள் வெளியே வராமலே அப்படியே டைல்யூட் ஆகி நீத்து போகிற செய்யப்பட்டிருந்தது இப்போ வந்து நிறைய இடத்துல ரிப்போர்ட்டட் ஆகிட்டுருக்கு.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் போகும்போது இந்த ஒரு தீர்ப்பு ஒரு மகத்தான தீர்ப்பு. இந்த தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் 2019 நிபுன் சக்சேனா அப்படிங்கிற வழக்குலேயே ஒரு கைட்லைன்ஸே ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட்னு 2015 வந்து இயற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்திருக்க சட்டம், அதுலேயும் பிரிவு 74 ஒரு இளம் சிறாருக்கு அகென்ஸ்டான ஒரு அஃபென்ஸை பற்றி ப்ரொஹிபிட் பண்ணியிருக்காங்க. அதில் ப்ரொசீஜராக சொல்லியிருக்காங்க, இதில் ப்ரொஹிபிட்டே பண்ணியிருக்காங்க. ஒரு சட்டத்திலேயே செக்ஷன் 74 ஆஃப் ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட்லேயே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரியான செய்திகளை வெளியிடுறதோ பப்ளிஷ் பண்ணுறதோ பண்ணக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஐபிசி அஃபென்ஸில் 228A இருந்தது. தற்போது பிஎன்எஸ்லேயும் 72 பிரிவுலையும் ஆல்ரெடி சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கு, நடைமுறையில் இருக்குது. அதை சுப்ரீம் கோர்ட் 2019 கைட்லைன் வழிமுறைப்படுத்தியிருக்காங்க. இப்போ தற்பொழுது கடந்த வாரமும் சென்னை உயர்நீதிமன்றம் அதை வந்து ஒரு திருப்பி இதை வந்து இந்த விஷயத்தை கோடிட்டு காட்டிருக்கிறது. இப்போது இந்த சோஷியல் மீடியா இந்த மாதிரி இடத்துல வந்து யாரோ ஒருத்தங்க கவர்மெண்ட் ஏதோ அப்போஸ் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னாலோ, இல்லை ஒரு பத்திரிகை பேசுது அப்படின்னா அதற்கு உடனே வந்து ஒரு ஆக்ஷன் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கவர்மெண்ட் கண்ணில் படலையே, ஆப்சன்ஸில் இருக்குதா அப்படின்னு தோணுது. இல்லை, நீங்கள் சரியாக கேட்டீங்க. சமீபத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர் வந்து ஒரு மீட்டிங்கில் அது ஒரு கலந்தாய்வு கூட்டம்னு நினைக்கிறேன். அந்த மீட்டிங்லேயே ஒரு பாதிக்கப்பட்ட இளஞ்சிறுமியை வந்து அவங்க மேலே ஒரு சில குற்றச்சாட்டுகளை சுமத்தி இதை ஓப்பனாகவே ஸ்டேஜில் வந்து பேசின விஷயம் அரசாங்கத்தின் அவங்களுக்கு கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. அது நியூஸ்லேயே வந்துச்சு. ஸோ அது இம்மீடியட்டாக அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி அடுத்த நாளே வந்து அவங்க வந்து துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து அவர் பேசினதை கண்டித்து அவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அந்த ஒரு போஸ்டிங்கில் இருந்து. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் வந்து ஒரு 3 வயசு குழந்தை. அந்த குழந்தைக்கு அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தையோட தவறு, அந்த குழந்தை வந்து மேலே எச்சில் துப்புனதுனால தான் வன்கொடுமை நடந்தது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அப்படி ஒரு கலெக்டர் என்ற ஒரு போஸ்ட்டில் இருக்கிறவர் வர அந்த விஷயத்தை பேசும்போது ஒரு இடமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டுமே போதும்னு நினைக்கிறீங்களா அட்வொகேட்? இல்லை, இது வந்து ஒரு மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம். அதுக்கு நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இருந்த போதிலும் அவர் பேசின ஒரு அந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க வந்து அதை வந்து அவர் தவறாக கொடுத்துட்டாரு. அதனால் அரசாங்கம் உடனடியாக அதுக்கு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் மேலே துறை ரீதியாக நடவடிக்கை அவங்களுக்கு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அவருக்கு வந்து கண்டிப்பாக துறை ரீதியான விசாரணை நடக்கும். இது வந்து கண்டிப்பாக ஒரு சரியான ஒரு நடவடிக்கையாக தான் அது வந்து பார்க்கப்படுகிறது. இதே மாதிரி தான் அண்ணா யூனிவர்சிட்டி நான் முதலே பதிவு பண்ண மாதிரி ஒரு விஷயம். அண்ணா யூனிவர்சிட்டியும் அந்த பெண்ணுடைய ஐடென்டிட்டி என்ன அப்படின்ட்டு வெளியிடுறாங்க. இங்கே வந்து போக்சோ சட்டத்தில் இருக்க ஒரு குழந்தையோட ஐடென்டிட்டியை வந்து வெளியிடுறாங்க அப்படின்றப்போ, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் முதல்ல வந்து எல்லாரும் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு அடுக்கடுக்காக ஒவ்வொரு விஷயங்களும் வர அரசியல் நகர்வு அப்படின்ற ஒன்று நடக்கிறதுனால எல்லாரும் அதை நோக்கி போவாங்க. அப்படின்றப்போ அண்ணா யூனிவர்சிட்டிலையும் இந்த பெண்ணுக்கு இதுதான் நடந்தது அப்படின்றப்போ அங்கே எந்த மாதிரி விஷயம் இப்போ கோர்ட்டில் போயிட்டு இருக்குது அந்த கேஸ்? இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணி 3 டிசி லெவல் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் நியமித்து அந்த விசாரணை துரிதப்படுத்தப்பட்டு ஒரு எஃபெக்டிவ் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இது வந்து இறுதி அறிக்கை வந்து தாக்கல் செய்யப்பட்டு இப்போ வந்து அடுத்து மகிழா கோர்ட்டுக்கு வந்து சமீபத்தில் அதை வந்து மேடோவர் ஆகிருக்குன்னு சொல்லி தகவல் வருகிறது. இப்போது நீங்கள் வந்து கேட்ட ஒரு கேள்வி வந்து அது வந்து போக்சோ ஆக்டுக்கு தனியாக போக்சோ ஆக்ட்லேயும் ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட்லேயும் மைனர் சைல்டு இன்வால்வ் ஆகிருந்தால் அதுக்கு இருக்கிற மாதிரி ஒரு செக்ஷுவல் அஃபென்சஸில் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ருங்கிறது ஒரு செக்ஷுவல் அஃபென்ஸ் சம்மந்தப்பட்டது. அந்த மாணவி பாதிக்கப்பட்டது, அவங்க மேஜர் தான், மைனர் கிடையாது. இருந்த போதிலும் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு செக்ஷுவல் அஃபென்ஸில். அப்படிங்கிறபோது அந்த விஷயங்களையும் கண்டிப்பாக மீடியா வந்து இதை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை இருக்கிறது. அந்த நான் கோரிட்டு சொன்ன அந்த உச்சநீதிமன்ற வழக்குலையும் இந்த கைட்லைன்ஸ்லையும் இதுவும் உள்ளடக்கியது. குறிப்பாக சொல்ல வேணும்னா பிரிவு 72 பிஎன்எஸில் இந்த செக்ஷுவல் அஃபென்ஸில் பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிம்க்கு அகென்ஸ்டான எந்த விஷயங்களையும் வெளியிடக்கூடாது. வெளியிடப்பட்டால் அது குற்றம் என்னே தனியாக சட்டப்பிரிவு இருக்கிறது. ஸோ மைனர் ஒரு சைல்டு பாதிக்கப்பட்டாலும் சரி, ஒரு மேஜர் அடல்ட் ஒரு செக்ஷுவல் அஃபென்ஸில் பாதிக்கப்பட்டாலும் சரி, சம்மந்தப்பட்ட சட்டங்களில் இது வந்து வெளியிடப்படுறது குற்றம் இருக்குது.
அதனால தான் எஃப்ஐஆர் வந்து பிளாக் செய்யாமல் நான் சொல்கிற அந்த நிப்புன் சக்சேனாங்கிற கேஸில் உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதலில் எஃப்ஐஆரை பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை வெளியிடக்கூடாது அப்படின்னே சுப்ரீம் கோர்ட் 2019 சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சைல்டு அஃபென்சஸில் இந்த மைனர் போக்சோ ஆக்ட்லாம் இருந்தால் இதை கையாளுகிற இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அந்த பேரோ அவர்களோட படிக்கிற பள்ளியோ அவர் சார்ந்த விவரம் எதையுமே வெளியே தெரியக்கூடாது. நீதிமன்ற நடவடிக்கைகளில் கூட அது வெளியே தெரியாமல் கையாளணும். அது ஒரு சீல்டு கவரில் தான் அவங்க வந்து அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கணும். அந்த டாக்குமெண்ட்ஸையே அவங்க வந்து அப்படி தான் டீல் பண்ணணும்லாம் எல்லாமே வந்து சட்டம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது நடந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் எஃப்ஐஆர் வந்து பிளாக் பண்ணாமல் விட்டதன் விளைவாக தான் இவ்வளோ சீரியஸாக அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு வெளியே போகப்பட்டிருக்கு. அதனால் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சம்மந்தமான விசாரணை துரிதப்படுத்தப்பட்டு எஃபெக்டிவான ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்தப்பட்டு இப்போ நீதிமன்றத்தில் இருக்குது. விரைவாக அந்த ட்ரையல் வந்து கண்டிப்பாக இப்போது வந்து நீதிமன்றத்தால் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்றது ஒரு எதிர்பார்ப்பு. இப்போ நமக்கு தெரியும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அந்த விக்டிமுடைய ஐடென்டிட்டி வந்து வெளியிடக்கூடாது. விக்டிம் அப்படின்வாங்க, இல்லைன்னா அவங்களே வந்து பேர் மாற்றம் செய்து தந்தை பேர், ஊர் பேர், அந்த விக்டிமோட பேர் எல்லாமே பேர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்றதெல்லாம் நம்ம பத்திரிகையில் வாசிச்சிருப்போம். ஸோ வந்து சட்டத்தில் வந்து இப்போ ஒரு குழந்தைக்கும் சரி, இல்லை ஒரு பெண்ணுக்கும் சரி, ஆணுக்கோ யாருக்கோ ஒரு பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா என்னென்ன விதிகள் இருக்குது? இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ணா நகர் குழந்தை கேஸ், இந்த மாதிரி இடங்களை குறிப்பிட்டு கேஸ் சொல்லுவாங்க. தெரியல குழந்தை பேரோ என்னன்னு தெரியாது, இல்லை அது என்ன படிக்குது, ஸ்கூலில் நடந்துச்சுன்னா இத்தனை வகுப்பு படிக்கிற குழந்தை அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறதை பார்க்குறோம். ஸோ ஒரு குற்றம் அப்படி நடந்ததுன்னா என்ன லிமிட் வரையறை இருக்குது? பேர் சொல்லலாமா, இல்லை வயது சொல்லலாமா, இல்லை இடம் சொல்லலாமா, என்ன வரையறைக்குள்ளே இது பண்ணப்படுது? அதாவது போக்சோ அஃபென்சஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தகவலுமே குழந்தையை சார்ந்த விஷயமோ இல்லை குழந்தையோட ஐடென்டிட்டி டிஸ்க்ளோஸ் ஆகிற டைரக்டான விஷயம் கிடையாது. இந்த விஷயத்த சொன்னால் குழந்தையோட ஐடென்டிட்டி டிஸ்க்ளோஸ் ஆகுங்கிற எந்த விஷயத்தையுமே டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னா போக்சோ சட்டத்தில் இருக்குது. இடமாக இருந்தாலும் எந்த அந்த நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயம் அது வந்து அந்த குழந்தைய தான் குறிக்குது அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் அதை வந்து பப்ளிஷே பண்ணக்கூடாதுன்னா போக்சோ ஆக்டில் தெளிவாக வரையறப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் தான். இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டுனால அந்த கன்சர்ன் கோர்ட்டு அதை விசாரிக்கின்ற நீதிமன்றமே பர்மிஷனோட அந்த தகவலை வெளியே ஷேர் பண்ணலாம், ஒரு மீடியாவில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு அந்த கோர்ட் பர்மிட் பண்ணணும். அது எந்த சர்க்கம்ஸ்னால் அந்த குழந்தையோட வெல்பீயிங்காக, அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக, நலனுக்காக இருந்தால் கோர்ட் இது பண்ணலாம். இருந்த போதிலும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எதில் இருக்குன்னா இந்த செக்ஷுவல் அஃபென்சஸ் இருக்கு இல்லையா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி மேட்ரு 18+ இருக்கும். ஆமாம், 18+ மேஜர் இன்வால்வ் ஆன அடல்ட்ஸ், மேஜர்ஸ் இன்வால்வ் ஆன மேட்டரில் செக்ஷுவல் அஃபென்ஸில் பாதிக்கப்பட்ட விக்டிமும் அதையும் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது, அதையுமே யார் வேணால் ஷேர் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு சில வரைமுறைகள் என்ன இருக்குது? கன்சர்ன் ஆஃப் விக்டிம்ஸ் அவங்க வந்து பர்மிஷனோட, இல்லை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஆஃபீஸரோட பெர்மிஷனோட எல்லாமே அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக, விக்டிமோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக அவங்களோட இந்த ஐடென்டிட்டியை டிஸ்க்ளோஸ் பண்ணால் யார் குற்றவாளிங்கிறத கண்டுபிடிக்கலாம், இதில் ஃபர்தராக ஒரு க்ளூஸ் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்காக மட்டும்தான் இந்த விஷயங்கள் வந்து வெளியே பப்ளிக் டொமைனில் வந்து ப்ரெஸ்லேயும் ஷேர் பண்ணலாம்னு சொல்லி சட்டத்தில் வந்து இடம் இருக்குது. தவிர பொதுவாக எல்லாத்தையுமே வந்து நம்ம ஷேரும் பண்ண முடியாது. ஒரு சில எக்ஸப்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, அதுக்குள்ளே அதை ஷேர் பண்ணலாம்னு சட்டத்தில் கிளியராக தெளிவாக சொல்லியிருக்கு. ஓகே. இப்போது 18 வயதுக்கு மேலே இருக்க ஒரு சிறுமிக்கோ சிறுவனுக்கோ இந்த மாதிரி விஷயம் நடந்தது அப்படின்னா அவங்க முகம் வந்து கவர் பண்ணப்பட்டோ இல்லை தனியாகவோ வந்து விசாரணை நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ போக்சோ சட்டத்தில் இருக்க குழந்தைகள் வந்து எல்லாருமே நார்மல் கோர்ட் நடக்காமல் அந்த குழந்தைக்கு ஒரு விஷயம் இப்படி நடக்குது அப்படின்னு டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த குழந்தையை எப்படி கோர்ட்டு கூட்டிகிட்டு போய் அந்த மாதிரி விசாரணை நடக்குமா, இல்லை டீம் வந்து அந்த குழந்தையோட வீட்டுக்கும் அந்த மாதிரியான ஒரு கன்வீனியன்ஸ் கொடுத்து அந்த மாதிரி பண்ணுவாங்களே, எப்படி அந்த போக்சோ சட்டத்திலலாம் விசாரணை நடக்கும் அந்த விக்டிம் கிட்ட? போக்சோ சட்டத்தில் விசாரணை அதிகாரி தான் விசாரணை அதிகாரி என்று யூனிஃபார்மில் கூட விசாரிக்கக்கூடாது. அந்த குழந்தைக்கு அந்த ஒரு அச்ச உணர்வோ இல்லை நம்ம ஒரு லீகல் ப்ரொசீஜர்ஸ் அண்டர்கோ பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் கூட ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீதிமன்றத்திலும் ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரில் விசாரணை நடத்தணும். ஒரு ஸ்க்ரீன் போட்டு ஒரு திரை, அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபரை விசாரிக்கும் பொழுது, குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஆஜராகும் பொழுது, அவர் சார்பாக குறுக்கு விசாரணை நடக்கும் பொழுது
டிஃபென்ஸில் கிராஸ் எக்ஸாமின் பண்ணும்போது கூட அந்த குழந்தைய நேரில் பார்த்து பண்ணாமல் ஒரு ஸ்க்ரீன் போட்டு பண்ணணும்னு சொல்லி இப்போ போக்சோ கோர்ட்லாம் அப்படி தான் இப்போத்துக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாமே சட்டத்தில் இருக்குது. அந்த குழந்தை வந்து டேரெக்டாக வர வேண்டிய தேவை இருக்கும். குழந்தை வந்து இப்போது வந்து இதை குழந்தைகிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கி 164 போஸ்டிங்ஸ் நீதிமன்றத்தில் அந்த வாக்குமூலம் பதிவு பண்ணுறதுக்கு கோர்ட்டுக்கு வந்து அழைத்து செல்கிறார்கள். அதாவது நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு அவங்களோட பேரண்ட்டு அவங்களோட கார்டியன் யாரோ அழைத்து செல்கிறாங்க. அந்த நடைமுறை இருக்குது. வாக்குமூலம் பதிவு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் வாக்குமூலம் நீதிமன்றம் பதிவு செய்வதற்கு அந்த ப்ரொசீஜர் இருக்குது. ட்ரையல் நடக்கும்போது விசாரணை நடக்கும்போது அந்த கோர்ட்டில் அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் போட்டு ஃப்ரெண்ட்லி மேனரில் நடத்தணுன்னே சட்டத்தில் இருக்குது. எந்த வகையிலும் அந்த குழந்தையோட பாதிப்புகள் வந்து அதுக்கு ரொம்ப இதனால் நான் இந்த மாதிரி கோர்ட்டில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து நான் அண்டர்கோ பண்ணுறேன்னு தெரிய இருக்கக்கூடாதுக்காக எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ எல்லா வகையிலுமே சேஃப்கார்ட் பண்ணி தான் இந்த ஆக்டில் எல்லா ஒரு பாதுகாப்பும் மனதளவுலையும் அந்த ஒரு இம்பேக்ட் ஆகிடக்கூடாதுன்றக்காக சட்டமே அப்படி தான் வரையறுக்கப்பட்டிருக்கு. அதான் பின்பற்றப்படுகிறது. ஓகே. இப்போ ஒரு வயதுக்கு மேலே நமக்கு ஒரு ஆளை பார்த்து ஐடென்டிஃபை பண்ண தெரியும் அப்படின்றதுக்கும், இப்போ இந்த 3 வயது குழந்தை இந்த ஒரு கேஸ் பார்க்குறோம், சின்ன குழந்தைங்களோட கேஸ் பார்க்குறோம். அது வந்து அந்த குழந்தைக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு தெரியும். அது ஒன்று அந்த பெற்றோர்கள் பார்க்குறாங்க, இல்லை யாரோ ஐ விட்னஸஸ் இருக்காங்க, ஏதோ ஒரு விதமாக, இல்லை ஒரு ப்ரூஃப், கேமரா ப்ரூஃப் ஏதோ ஒன்று இருக்குதுன்னா நமக்கு தெரியும். இது எதுவுமே தெரியாமல் ஆனால் அந்த குழந்தைக்கு இந்த மாதிரியான ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்கப்பட்டிருக்கு அப்படின்றது அந்த குழந்தையால் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி காட்ட முடியல. மற்றவங்க யாரோ விட்னஸ் இல்லை இவன் தான் இல்லை இவள் தான் அப்படின்னு காட்டுறாங்க அப்படின்னா இவங்க தான் கிரைம் பண்ணாங்க அப்படின்னு காட்டுறாங்க. ஆனால் குழந்தையால் ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் கோர்ட் அதை எப்படி வந்து ஆமாம் இவர் தான் வந்து குற்றவாளி அப்படின்றத நிர்ணயிக்கும். ஒரு ஐ விட்னஸ் இல்லைனா ஒரு பேரண்ட்ஸ் யாரோ சொல்கிறத வச்சு இல்லை ப்ரூஃப் வச்சு தான் இது பண்ணுமா, அந்த விக்டிமுக்கால சொல்ல முடியாது அப்படின்ற தருணத்தில் இல்லை. சரியான ஒரு விளக்கத்தை கோரியே நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக போக்சோ ஆக்டில் மைனர் சைல்டு, அது ரொம்ப டெண்டர் ஏஜில் நீங்கள் சொல்கிற மாதிரி 3 வயசு 4 வயசு 5 வயது குழந்தைகள்னால கண்டிப்பாக எக்ஸாக்டாக ஐடென்டிஃபிகேஷனை வந்து கண்டிப்பாக அவங்க அசர்டைன் பண்ணி உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. நீதிமன்றம் வந்து வெறும் குழந்தையின் டெப்போசிஷன் சாட்சியத்தை வைத்து மட்டுமே முடிவு பண்ண போகிறது கிடையாது. ஒரு வழக்கு என்பது நேரடி சாட்சி, அதை கொராபரேட் பண்ணுற அவங்க பாதிக்கப்பட்ட குழந்தையோட சாட்சி. இப்போ ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த குழந்தை போய் அவங்க டீச்சர்கிட்ட ஸ்கூலில் ரிப்போர்ட் பண்ணுதுன்னா அவங்க ஒரு சாட்சி. இப்போ வீட்டில் அம்மா கிட்ட ரிப்போர்ட் பண்ணுது அப்படின்னா அவங்க ஒரு சாட்சி. இல்லை ஒரு டியூஷனுக்கு போகிற இடத்துல ரிப்போர்ட் பண்ணுது, இல்லை ஒரு கோச்சிங் போகிற இடத்துல கிரவுண்ட்ஸில் அத்லெட்டிக்ஸ் கோச்சிங் இல்லை இது மாதிரி ஒரு பர்சனல் ட்ரைனிங் இந்த மாதிரி போகிற இடத்துல சொல்கிறாங்கன்னும் போது இதை சார்ந்து இருக்கிற ஒரு கொராபரேட்டிவ் விட்னஸ் எல்லாமே அது வந்து சாட்சியாக கருதப்படும். டைரெக்டாக அந்த நேரடி சாட்சி மட்டும் இல்லாமல் சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சி, கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை சார்ந்த சாட்சி. அந்த அடுத்தடுத்த சந்தர்ப்பத்தில் ஒரு செயின் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸில் அடுத்தடுத்த ஒரு பிணிந்த சூழ்நிலைகளில் இருக்கிற நபர்கள் நேரடியாகவோ இல்லை இன்டைரக்டாகவோ அவங்களுக்கு தெரியும் பட்சத்தில் எல்லாரோட சாட்சிகளை கலெக்டிவாக ஒரு சேர வச்சு தான் நீதிமன்றத்தில் வந்து வழக்கை வந்து சீர்தூக்கி பார்க்கப்படும், ப்ரூவ் ஆகிருக்கா இல்லையான்றது பார்க்கணும். ஸோ குழந்தை வந்து ஒரு ஞாபகம் மறதினாலேயோ அந்த ஏஜ் அவங்க அந்த இதனாலேயோ அவங்களுக்கு வந்து சாட்சி சொல்ல முடியலன்றனாலேயோ அதனால் அந்த கேஸில் விடுதலை பண்ணிடணும், அந்த கேஸை தள்ளுபடி செஞ்சிடணும், ஆனால் அந்த கேஸ் ப்ரூவ் ஆகலன்னா சொல்ல முடியாது. இருக்கிற மற்ற எப்படி அந்த சம்பவம் நடந்திருக்குன்னு போலீஸ் எப்படி சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்களோ அதை சார்ந்து அந்த வழக்கை ஒத்தி இருக்கிற எல்லா சாட்சிகளோட விசாரணையில் என்ன சாட்சி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பார்த்து தான் நீதிமன்றம் முடிவு எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண கேஸே வந்து நியூஸ் 24/7 அந்த சேனல். இப்போ அந்த கேஸில் எந்த மாதிரி யார் மேலே கேஸ் போடப்படும்? ஏன்னா இப்போ ஒரு வீடியோ எடிட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எடிட்டர் அதில் இன்வால்வ் ஆவாங்க, அப்புறம் வந்து ப்ரூஃப் கொடுக்குறவங்க இன்வால்வ் ஆவாங்க, கண்டென்ட் டீம் இன்வால்வ் ஆவாங்க, வீடியோ அவுட் செக் பண்ணுறவங்க, பப்ளிஷ் பண்ணுறவங்கன்னு இத்தனை பேர் ஒரு வீடியோக்கு பின்னாடி இருக்கும்போது யார் மேலே இந்த கேஸ் பாயப்படும்? இப்போ அந்த சேனல் வந்து இல்லை இவர் தான் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க முன் வந்தோ இல்லை சேனலோ ஒருத்தரை வந்து மார்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் மேலே மட்டும்தானா, இல்லை கோர்ட்டே வந்து இத்தனை பேரையும் நாங்கள் விசாரிப்போம், இல்லை இத்தனை பேர் மேலேயும் சார்ஜ் ஷீட் போட்டப்படும் அப்படின்ற மாதிரி எப்படி அந்த பர்சனை மட்டும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க? இல்லை எப்படின்னா இப்போ வந்து ஒரு நியூஸ் சேனல் அப்படின்னா அந்த எடிட்டர் பிரிண்ட் மீடியாவாக இருந்தாலும் சரி இல்லை நியூஸ் சேனலாக இருந்தாலும் எடிட்டர் தான் ரெஸ்பான்சிபிள் பேசணும். அதுக்காக தான் அந்த எடிட்டருங்கிறது என்னென்னா
அந்த எது வேணும் எது வேணாங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு 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 இதில் இருக்கிறவர். ஸோ அவர் தான் இதுலேயும் ரெஸ்பான்சிபிளாக எல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு மெக்கானிசமில் இதை ரெக்கார்ட் பண்ணுறது ஒருத்தர் பண்ணலாம், காம்பேரிங் ஒருத்தர் பண்ணலாம், இதை வந்து விஷுவலி இதை எடிட் பண்ணுறவங்க பண்ணாலும் அதுக்குரிய முழு பொறுப்பும் அதை எடிட்டராக தான் செய்கிறோம். எப்படி பப்ளிஷரை வந்து செய்கிறோம் அப்படின்றது சொல்லி ப்ரெஸ் மீடியாவுக்கு இது பண்ணுறாங்களோ, லாஸ்ட் யார் ஓகே கொடுக்குறாங்க. ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த பொறுப்பு, அவங்களோட டிஸ்கிரிப்ஷன், அவங்க பொறுப்பு வந்து அவங்களுக்கு தானே இருக்குது. இந்த நியூஸில் இந்த மேட்டர்ஸ், இந்த கண்டென்ட் வந்து ப்ரொவைட் பண்ணப்பட்டது, இதுக்கு வந்து பர்மிசிபிள் இல்லை அப்படிங்கிற தீர்மானிக்கக்கூடிய இது அவருக்கு தான் இருக்கிறதுனால இந்த நியூஸ் 24 விவகாரத்துலேயும் எடிட்டர் தான், அவரை தான் வந்து ரெஸ்பான்சிபிளாக காண்பிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சேனல் ஆகட்டும் இல்லை ப்ரெஸ் ஆகட்டும், யார் அந்த எடிட்டர் கெப்பாசிட்டியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த அஃபென்ஸ் வந்து லை ஆகும். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.